இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதலாவது சனிக்கிழமை இறை பக்தியோடு நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் தொடர்ந்து வாழவும், குறிப்பாக இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவர் எங்களுக்காக தனது மகனை மனிதனாக அவதரிக்க எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக மீட்பிற்காக தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி மனிதனாக பிறந்த அந்த காலத்திலே, திருவருகை காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த திருவருகை காலமானது எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு படிப்பினையை கொடுக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவர் எங்களை சந்திக்க வருகின்றார் என்பது, குறிப்பாக தன்னுடைய நற்கருணை பிரசன்னத்தின் மூலம். நற்கருணை பிரசன்னத்தை ஆண்டவர் தன்னுடைய முழு உடல், இரத்தம், ஆன்மா இருப்பிடமாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த சிந்தனையோடு எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி எங்களுடைய புலன்களையும் எங்களுடைய ஆற்றல்களையும் ஆண்டவரிடம் கையளித்து இந்த மணி நேரத்தை இறைவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் செலவிடவும், ஆண்டவர் எங்களோடு பேசியிருக்கின்றார் என்ற அந்த துணிவோடும் அந்த நம்பிக்கையோடும் நாங்கள் அமைதியாக ஆண்டவரை உற்று நோக்கி அவருடைய வல்லமையுள்ள இறைவார்த்தையை கேட்பதோடும் அவரோடு உரையாடுவதிலே இந்த நேரத்தை நாம் செலவிடவும் எங்களை நாங்கள் தயாரித்துக் கொள்வோம். பின்னர் என்ற பாடலிலே பங்கேற்றோம்.
நற்செய்தி வார்த்தைக்கு ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணரங்கிலுள்ள என் தந்தையின் திருவிழத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாதவரும் மணல் மீது நாம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை காக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரு அழிவு நேர்ந்தது. கிறிஸ்து வழங்கின செய்தி. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அர்த்தமில்லாத வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும். அர்த்தமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு கவலையை கொண்டு வரும். அர்த்தமில்லாத வாழ்க்கை எங்களுக்கும் எங்களோடு இருப்பவருக்கும் எந்த விதமான பயனையும் அளிக்காது. அதைத்தான் அழகான பழைய பாட்டு, பயன்படுத்தும் நிறைவா பயன்படுத்தும் பதறான எண்ணெய் பயனுள்ள கருவியாய் பயன்படுத்தும். இது எனக்கு உங்களுக்கும் திருச்சபை இந்த நாட்களிலே கூறுகின்ற ஒரு அழைப்பு. நாங்கள் திருவருகை காலத்தை ஆரம்பித்திருக்கிறோமே. திருவருகை காலத்தினுடைய முதலாவது வாரம். இந்த திருவருகை காலம் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், ஆகமன காலம் என்று சொல்லுவார்கள். ஆகமன காலம் அதாவது திரு என்று சொன்னால் கடவுள், சரியா? கடவுள் எங்களிடம் வருகின்ற ஒரு காலம். அதான் திருவழிபாட்டில் ஒரு தொடக்கத்தின் வருஷம் இதெல்லாம் தொடங்குது. கிறிஸ்தவர் எல்லாருக்கும் திருவருகை காலம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்கி எப்போ முடியுது? கிறிஸ்து அரசு பெருவிழாவோட படிப்பாங்க. அந்த சைக்கிள் என்ன இருக்கிறாங்க, ஆண்டவர் பிறக்கின்ற அந்த 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 காலத்திலிருந்து ஆண்டவர் அரசனாக வருகின்ற மட்டும் நாங்கள் அவரோடு பயணிக்கின்றோம். மிகவும் ஒரு ஆழமான சிந்தனை. இந்த திருவருகை காலம் 3 பகுதியாக நாங்கள் நோக்கலாம். சரியா? தொடக்கத்தில் இப்போ முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 17ஆம் தேதி மட்டுமே
டிசம்பர் 17 மட்டும் எந்த வருகை அது? எல்லாம் திருவருகை தான். இரண்டாவது வருகை, ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை நோக்கிய சிந்தனைகளாகத்தான் எங்களுக்கு திருச்சபையோட 2 பாகம் செய்யும். அடுத்தது அது 17-24 மட்டும் ஆண்டவருடைய முதலாவது வருகை, அது கிறிஸ்மஸ். சரியா? ஸோ அதனால தான் எங்களுக்கு என்ன அட்வென்ட் ஃபர்ஸ்ட் சண்டே தொடங்கின பிறகு நாங்கள் என்ன வாங்குவோம், என்ன செய்வோம், என்ன கலர் பெயிண்ட் அடிப்போம், என்ன உடுப்பு வாங்குவோம், ரைட்? அண்ட் என்ன மாதிரி இந்த நாங்கள் இந்த கிறிஸ்மஸை நாம் இந்த வருஷம் கொண்டாடுறோம் வந்து பலவிதமான ஆயத்தங்களில் நாங்கள் ஈடுபடுறோம். செய்யலாங்க, நீங்கள் செய்யறதுக்காக கையெழுத்துங்க பார்க்கணும், எல்லாருமே செய்வோம். சரியா? அதுதான் மனித இயல்பு. ஆனால் அது நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. They are very important, right? However, what God is asking of us, ஆண்டவர் என்னிடம் உங்களிடம் என்ன கேட்கிறான்னு சொன்னா, இவை அனைத்துமே வெளி அடையாளம், வெளி அடையாள ஆயத்தம். வெளி ஆயத்தை பார்க்க ஆண்டவர் என்னத்தை சொல்றாரு? என்னுடைய உள்ளத்தை உள்ளார்ந்த சொல்றாரு, இன்டீரியர் ப்ரிப்பரேஷன், எக்ஸ்டீரியர் ப்ரிப்பரேஷன் அண்ட் இன்டீரியர் ப்ரிப்பரேஷன். என்ன சொன்னா, ஆண்டவர் எங்க வந்து பிறக்க போறாரு? உங்களுடைய உள்ளங்களில் பிறக்க போறார், உங்களுடைய உள்ளங்களில் பிறக்க போறார். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நாங்கள் ஆண்டவரை அவருடைய அந்த நற்கருணையிலே நாங்கள் அவரை வழிபடுகின்றோம். சரியா? அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அது அந்த என்ன தியாலஜியன்ஸ், அதாவது ரைபல்னு சொல்லுவாங்க, 3 வருகைன்னு சொல்லுவாங்க. அந்த 3வது வருகைன்னு சொன்னால் அது 2க்கும் இடையில வர வருகை. முதலாவது வருகை, 2வது வருகை. அந்த 3வது வருகை எப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்களை தேடி வந்துகொண்டே இருக்கிறார். சரிங்களா? ஆண்டவர் எதன் மூலமாக? எங்களுடைய நாங்கள் செய்கின்ற திருப்பலிக்கு போய் ஆண்டவரை உட்கொள்ளுகின்ற பொழுது, அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் எங்கள்கிட்ட வருகிறார். என்ன? அதே போல நீங்க இருந்து செபிக்கின்ற பொழுது, ஒரு குடும்பமாக செபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்தில் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள்கிட்ட வருகிறார், எங்கள்கிட்ட வருகிறார். அதோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் இந்த நேரத்திலையும் ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். அது சொல்றாரு, in between the third coming, like you know, ஆண்டவர் ஒருபோதுமே தன்னுடைய வருகையை பின்போட மாட்டார். சரியா? நாங்க பின்போடுவோம். ஃபாதர், இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை, இந்த கிழமை ஃபாதர் எனக்கு ஒரு பார்ட்டி இருந்தது, அதாவது நான் வர முடியல. இந்த கிழமை ஃபாதர் எனக்கு ஒரு அலுவல் இருந்தது, அதாவது it's all good. Once a month, some of you make a commitment and God will bless you. என்ன? நீங்கள் இது கஷ்டமா இன்றைக்கு ஒரு the weather is not so good, like you know, King City யார் வருவாங்க? என்ன? We get a lot of perhaps snow, right? But however, you make a commitment because ஆண்டவர் உங்களை ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு, சரி டாக்டர் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு என்ன செய்வீங்க? வெளியே போயிருங்க. என்ன? அவரையும் விட, எல்லா வைத்தியரையும் விட இது பரிசுத்தமான தெய்வீக மருத்துவர். சரியா? தெய்வீக மருத்துவர் உங்களிடம் வைக்கின்ற அப்பாயின்மெண்ட். சரியா? நான் இன்று உன்னோடு உறவாட விரும்புகின்றேன். சரியா? So you have made it. And the second part of my reflection today இந்த நற்கருணை வழிபாட்டில், நீங்க கிறிஸ்தவர்கள் என்று மற்றார்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? உங்களுடைய வாழ்க்கை முறை. சரியா? இந்த யோகா நற்செய்தியில ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எதை கொண்டு அவர்கள் அறிவார்கள் என்றார் சொன்னால், உங்களுடைய அன்பை கொண்டு. சரியா? They know that you are my disciples by the love you live. Right? உங்களுடைய வாழ்க்கை, அன்பின் வாழ்க்கையை கொண்டு அவர்கள் நீங்கள் ஆண்டவருடைய சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். நீங்கள் சொல்ல தேவையில்லை, நான் கோயிலுக்கு போனான் ஃபாதர், மற்றவர்களுக்கு சொல்ல தேவையில்லை, நான் நற்கருணை எடுக்கிறேன், நான் செபிக்கிறேன் என்று நீங்க சொல்ல தேவையில்லை சொன்னால் அவங்க உங்களை அறிந்து கொள்வாங்க உங்களுடைய அன்பான வாழ்க்கை மூலம். அதுதான் சீடத்துவம். அதைத்தான் என்னுடைய நற்செய்தியில நான் வாசித்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்ற எல்லாருமே விண்ணரசுக்கு வர மாட்டீங்க. அப்ப யார் போய் விண்ணரசுக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு
முதலாவது கேட்கணும். சரியா? யாரெல்லாம் பைபிள் வாசிக்கிறீங்க, பைபிள் வாசிங்க. சரியா? சொன்னா இறை வார்த்தை முக்கியம். நீங்க எவ்வாறு 3 நேரம் நல்லா சாப்பிடுறீங்களோ அதையும் ஆண்டவருடைய இறை வார்த்தை எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளுமே வாசித்து தியானிக்கணும். அதை எங்கள் காதுகளால் கேட்டு, ரைட், சரி, நாங்கள் அதை எங்களுடைய உள்ளத்திலே இருத்தி எவ்வாறு அன்னை கன்னிமரியாள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு என்ன செய்தால் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி அதை சிந்தித்து வந்ததாக நாங்கள் வாசிக்கின்றோம். அதைத்தான் நாங்கள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவன் யாரு? என்னுடைய சீடர்கள். அவர்கள் என்னுடைய விண்ணரசுக்கு ஏற்றவர்கள். அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் கஷ்டம் வராத, அவருக்கு கஷ்டம் வரும். கஷ்டம் எல்லாருக்குமே வரணும், பிரச்சனை வரணும், போராட்டம் வரணும். ஆண்டவர் நீங்க சொல்றது என்ன, கலாவணிகள் வரணும், பெர்சிக்யூஷன், எல்லா பக்கத்தாலே. ஆனா அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் ஆட்டம் கொள்ளப்பட மாட்டார்கள். எந்த வெள்ளம் வந்தாலும் எந்த புயல் வந்தாலும் என்ன செய்வார்கள்? அவர்கள் உறுதியாக இருப்பார்களே. என்னத்துக்கான சொல்லலாம்? நம்பிக்கை மாத்திரமல்ல, நம்பிக்கை முக்கியம். அவர்கள் கிறிஸ்து என்கின்ற பாறையின் மேலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். சரியா? என்ன வந்தாலும் அசைக்கவே முடியாது. அதுதான் கிறிஸ்தவ சீடத்துவம். அது எப்படி வருதுன்னு சொன்னால் இந்த செயல்பாடுகளின் மூலமாகத்தான் வருகிறது. நாங்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசம், நம்பிக்கை, நாங்கள் இறைவனுக்கு கொடுக்கின்ற அந்த நேரம், இது சொல்றது புனித நேரம் சொல்லுவாங்க. என்ன சொன்னா அது புனித படுத்தியார், திருமணத்தியார். சரியா? இந்த திருமணத்தியாரம் ஆண்டவர் அபிஷேகம் செய்கின்ற ஒரு மனத்தியாரம். இமேஜின், ஆண்டவர் உங்களை தனிப்பட்டமாக அபிஷேகம் செய்கிறார். உங்களுடைய பேரை சொல்லி உங்களுடைய குற்றங்களை மன்னித்து குறைகளை நிறைவாக்கி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் கேட்டு அவர்கள் உங்களை மீண்டும் புனிதப்படுத்தி அபிஷேகப்படுத்தி ஒரு புது படைப்பாக மாற்றுகின்ற ஒரு புனித நேரம் திருமணத்தியாரம். அதனாலதான் நற்கருணை பிரசன்னம் என்கின்றது நீங்க எந்த கோடி எந்த மில்லியன் கொடுத்தாலும் நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. சரியா? அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் எங்களை கூறுகின்றார். சொன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஆண்டவர் என்கின்ற அந்த கிறிஸ்து என்கின்ற பாறையிலே ஊன்றப்பட்டு நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதை நாங்கள் செய்கின்ற பொழுது இந்த ஆயத்தம் செய்கின்ற இந்த காலத்திலே மிகவும் நாங்கள் விழிப்பாக இருப்போம். சொல்ல விழிப்பாக இருங்கள். என்ன ஆயத்தமாயிருங்கள், விழிப்பாக இருங்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து செய்யுங்கள். கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய இந்த காலம், அதாவது இந்த வருடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருவருகை காலம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் வெளிச்சத்தை கொண்டு வரும். நம்முடைய மக்கள் எல்லாம் இருட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த லைட் இருந்து இருட்டில் இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் அவங்களுடைய உள்ளங்களிலே பயங்கர இருட்டான வாழ்க்கை. அந்த இருட்டு மயமான வாழ்க்கையை நாங்கள் எப்படி வெளிச்சத்தில் கொண்டு வரலாம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா எப்படி கொண்டு வரலாம்? நல்ல பாவசங்கத்தனை செய்தாங்க. பாவசங்கத்தனை செய்து பாருங்க. நான் பாவமே செய்கிறதில்லை பாருங்க அப்படி சொல்லாங்க. எல்லாருமே பாருங்க. அப்படி சொன்னோம்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் உங்களை மடையர்களாக்குறீர்கள், நீங்கள் உங்களை பொய்க்காரர்களாக்குறீர்கள். Right? The one who says has no sin is a liar. சொல்றாங்க. புனித யோவான் தன்னுடைய திருமுகத்தில் சொல்கிறார். சத்திய வார்த்தையோடு நாங்கள் அந்த சத்திய இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் நல்ல பாவசிங்கத்தனம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு என்னென்ன நோயெல்லாம் இருக்குதோ எல்லா நோயும் குணம் பெறும். Believe me, trust me, it will happen. Some people, they are holding on to their grudge. மர்மத்தையும் கர்மத்தையும் கோபத்தையும் அப்படியே உள்ள அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி திறந்து விட்டா என்ன செய்யும்? அப்படியே வெடிச்சு பறக்கும். ஸோ கிறிஸ்துவிலே பிரியமான இது மிகவும் ஒரு முக்கியமான பணி எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல பாவசம் செய்து அந்த வெளிச்சத்தோடு இந்த வெளிச்சமான
இந்த திருவருகை காலத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை இந்த வருஷத்தில் நீ கொண்டாடி பாருங்க. You will get the best gift in your life ever. ஆண்டவரை நீங்கள் முழுமையாக அவருடைய நன்கொடையாக அவருடைய கொடையாக பெற்றுக் கொள்வீர்கள். எனவே அதற்காக நாம் சிந்தித்து சிறிது மணி நேரம் அமைதியாக மௌனமாக இருந்து அதன் மூலம் நாங்கள் ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்தை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Yeah.